வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதல் முறையாக முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு. பேசுகிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிலது புரிஞ்சிருக்கலாம், சிலது புரியாமல் இருக்கலாம். அதனால் பாரியோட பார்வையில் அவர் என்ன நினைக்காரு அப்படிங்கிறத கேள்வியில்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஆல்மோஸ்ட் 250 நாளுக்கு மேலே வந்து போயிருக்காப்புல இந்த கரூர். போயிட்டு அவங்களை மீட் பண்ணி ஒரு உணர்ச்சி பலமாலாம் பேசுவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நீங்கள் பார்த்துப்பீங்க, நிறைய விஷயம் பேசியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? அவர் கரூருக்கு போயிட்டு நான் எதிர்பார்த்தது என்னென்னா, நிறைய நேரம் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அப்படி பேசலை. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கரூர் சம்பவத்தை ஒரு கொஞ்ச நேரம், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளே தான் பேசினார். அதுக்கு அடுத்து முழுக்க இப்போ இருக்கக்கூடிய நடப்பு அரசியல், இங்கே இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த அவங்க எப்பப்போ எதாவது செய்வாங்கங்கிற அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அவர் கரூர் சம்பவத்தை பற்றி அவர் கொஞ்சம் ரிவீலிங்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் எப்படி நடந்துச்சு, நாங்கள் எப்படி அதில் சிக்க வைக்கப்பட்டோங்கிற டோனில் தான் அவர் அதை கொண்டு வராரு. ஸோ அவர் மேலே எந்த பிளேமும் இல்லை, இது முழுக்க பிளான் பண்ணி செய்யப்பட்டதுங்கிறத வந்து இப்போ ஆக்சுவலாக அவர் முதலமைச்சராக இருந்துக்கிட்டும் இதே கருத்தை தான் பதிவு பண்ணுறாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்பீச்லேயும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான். பட் ஆனால் வந்துட்டு அதை ஒரு மாதிரி மறைமுகமாக சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப வெளிப்படையாகவே அந்த கருத்தை வந்து வீட்டில் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருப்பாரு, அந்த கருத்தும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். அதில் கொஞ்சம் மறைமுகமாக இருந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்குது. இதில் என்ன ஒரு இதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அரியலூரில் மீட்டிங் நடத்தினோம். அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு நாங்கள் வந்து போய் பேசலான்ட்டு போகும்பொழுது அங்கே இருந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து விஜய் அவர்கள்ட்ட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துன்னா, பயங்கர கூட்டமாக இருக்குது, நீங்கள் அங்கே வந்தால் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் வராதிங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் பெரம்பலூருக்கு நாங்கள் போய் பிரச்சாரத்துக்கு போகலை, அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் மக்கள்கிட்டையும் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி, இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ பெரம்பலூரில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இங்கே வராதிங்க, வந்தால் பிரச்சனை ஆகும், அதனால நீங்கள் வராதிங்கன்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகலை. அதுக்காக திரும்ப நாங்கள் அந்த மக்களை சந்திக்க முடியலைங்கிறனால நாங்கள் வருத்தமும் தெரிவித்தோம், மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டோம். ஸோ இது பிரச்சனை இல்லை. ஆனால் கரூரில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா காவல்துறை எங்களை வார்ன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து காவல்துறை மேலே வைக்கிறாரு. ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு பாதுகாப்பு தர முடியாத சூழல் அங்கே இருக்காங்கிற அசஸ்மெண்ட் வந்து காவல்துறை பண்ணணும். பாதுகாப்பு தர முடியாத சூழல் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த நிகழ்வையை கேன்சல் பண்ணுறதுக்கான அனைத்து அதிகாரமும் வந்து காவல்துறையுடைய முடிவுகளில் இருக்குது. ஏன் அந்த நிகழ்வை கேன்சல் பண்ணல, ஏன் நீங்கள் வராதிங்கன்னு என்கிட்ட சொல்லலை? அதுக்கு பதிலாக கரூர் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன அவங்களே ஹைவேலேருந்து, அவரை சொல்கிற விஜய் அவரை அவங்களே ஹைவேலேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்பாட் எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்பாட்டில் விட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக அவர் இதன் மூலயமா சொல்ல வர்றது என்னென்னா, ஸ்கெட்சு போட்டு அதில் எங்களை பழியாக்கிட்டாங்கங்கிறது தான் அவர் சொல்கிறது. அது கூடவே அவர் இன்னொன்று என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இறந்தவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சில எமோஷனலான விஷயங்களை சொல்கிறாரு. பட் அந்த எமோஷனலான விஷயங்களும் கூட அவர் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான டோனில் தான் சொல்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணேன். அதாவது வந்து இதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது உண்மையாகவே வந்துட்டு விஜய் அவருடைய படங்களில் நடிக்கக்கூடிய அந்த சோகம் சார்ந்த விஷயங்களும் கூட இந்த ஸ்பீச்சில் வந்து வரலைங்கிறது வந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இப்போ போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவர் அந்த டிவி ஸ்க்ரீனில் வந்து தொட்டு என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற மழலை பேச்சும் கூட தெரியாத குழந்தைன்னு சொல்லும்பொழுது அவர் ரொம்ப கேஷுவலாக அது ஒரு டயலாக் மாதிரி சொல்லிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறதுனால நான் எனக்கு கருத்து கேட்குறேன். எல்லாருக்கும் அதை பார்த்தா ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். நானே உங்ககிட்ட வந்து தடித்தமான ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறேன், உங்களுக்கு என் மேலே கோவம் வருது, அடுத்த நாள் நான் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன்னா என்னுடைய முகபாவனை எப்படி நான் கேட்குறேன், என்னுடைய உடல் மொழி எல்லாமே நீங்கள் பார்த்து தானே அந்த மன்னிப்பை கொடுக்கணுமா வேணாமா, இல்லை எங்களோட காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு நீங்கள் வருவீங்க. அப்படி இருக்கப்போ நான் பாட்டு வந்து அதை நான் கடத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நியாயமான ஒரு மன்னிப்பு இல்லை மன்னிப்பு. நீங்க வந்து ஆக்சுவலா மன்னிப்புங்கிற கான்செப்ட்ல சரி மன்னிப்பு விட்டுருங்க. ஆக்சுவலா விஜய் அவருடைய பாயிண்டே அங்க என்னன்னா, அவங்க மேல அதாவது டிவிகே மேலேயும் விஜய் அவர்கள் மேலேயும் இல்லை அவங்களோட ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலேயும் ஒரு தப்பும் கிடையாது. முழுக்க காவல்துறையுடைய கையாளாகாத தனம் இல்லைன்னா பிளான்டு. இந்த 2 நரேஷன்ல தான் அவர் சொல்றாரு கதையை. சரி, நான் இப்போ இதுக்கே வரேன். நானே முதல்வராக இருக்கேன், இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அங்கே வரேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து என் மேலே இல்லை வேற யார் மேலேயோ பழி சொல்கிறேன்.
ஆனா எனக்கு ஒரு நடந்தது நிஜமா எனக்கு அந்த எமோஷனல். இடத்துல எம்பத்தின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த எம்பத்தி வந்து அந்த ஸ்பீச்ல பெருசா இல்லைங்கிறது வந்து தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியுற மாதிரி எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, இன்னும் கூட கொஞ்சம் வந்துட்டு பக்குவமா, இன்னும் கூட கொஞ்சம் வந்துட்டு ஏன்னா சிம்பிளுங்க, இறந்தது சின்ன கை குழந்தைகள்ல தொடங்கி சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க எல்லாரும் எல்லா ஏஜ் குரூப்லயும் அங்கே இறந்துருக்குறாங்க. அதில் அதிகமாக உங்களுக்கே நம்ம மனசை உழுக்கிற விஷயங்கள் என்னன்னா, கை குழந்தை ஒன்று இறந்துச்சு. அப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி அந்த இதில் சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஒரு க்ரௌடு வரக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கூட ஒரு லாஜிக் இருக்க ஒரு விஷயமே கிடையாது. ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அது ரெண்டாவது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு டிவிகே தரப்புலேயே வந்து குழந்தைகளை சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லி தான் அவங்களே ஒரு 2-3 கூட்டங்களுக்கு முன்னாடியெல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க அந்த தேர்தல் நேரத்தில். அதுக்கப்புறமும் அவங்க அந்த குழந்தைய கொண்டு போகிறது இதெல்லாம் நான் பேரண்ட்ஸ் மேலேயும் நான் ஒரு சில பிளேம்ஸ் வைக்கிறேன். ஏன்னா அது பண்ணுறது வந்து பேரண்ட்ஸுடைய ஓன் ரிஸ்க். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். விஜயோட கூட்டத்துக்குன்னு மட்டும் கிடையாது, எந்த கூட்டத்துக்குமே குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க. அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே க்ரௌடு கண்டிப்பாக வரும் அப்படின்னு உங்கள் மனசில் படுதுன்னா அந்த மாதிரியான கூட்டங்களுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க. இது வந்து வெறும் அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் நான் சொல்லலை. நாளைக்கு யாராவது இசைக்கலைஞர்களுடைய பாடல் ஞாபகம் இருக்கா? ஏஆர் ரஹ்மானோட கான்செர்ட் ஒன்று ஈசிஆர்ல ஒரு பிரச்சனை ஆச்சு ஞாபகம் இருக்கா? முன்னாள் சிஎம் ஸ்டாலினே மாட்டினார். அதில் ஒரு ஸ்டாம்பேட் மாதிரி பிரச்சனை நடந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி நடக்குங்கிற மாதிரியான இடங்கள்ல கூட்டம் அதிகமாக வருவாங்கங்கிற ஒரு எங்கேஜிங்கான ஒரு இடங்கள்ல குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்கன்னா போகாதீங்க. ஸோ இது வந்து நான் பொதுவாகவே சொல்கிறேன், இந்த ப்ளேம் பண்ணணுங்கிறக்கால கூப்பிட்டு போகாதீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, விஜய் அவர் சொல்கிற கருத்து முழுக்க என்னென்னா, எங்கள் மேலே தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் தப்பு எங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிற ஒருத்தர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லை, சுத்தமாக இல்லை. அவர் என்ன சொல்கிறேன்னா, முழுக்க இது வந்து நான் எங்களை கூப்பிட்டு வச்சு பிரச்சனை ஆயிடுச்சு, திட்டமிட்டு இது நடந்துருச்சுங்கிறது தான் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறது. காவல்துறை ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, காவல்துறை ஏன் எங்களுக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் முதலமைச்சர். இப்போ இன்றைக்கி முதலமைச்சர்னா இப்போ இவரே முதலமைச்சராக இல்லாமல் இருந்தாருன்னு வைங்களேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை என்ன சொல்லணும், நாங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இன்னொன்று என்னென்னா, இதே காவல்துறை திமுக ஆட்சியில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், அதை மீறி தான் அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தான் சொன்னது. ஆனால் இப்போ இவர் தான் காவல்துறைக்கு அமைச்சருங்கிற விஷயத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும். ஸோ காவல்துறை வந்து ஆமாம் நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க தவறிட்டோம் தான் அவங்க ரிப்போர்ட்டில் இருக்க போகுது. ஸோ இது இனிமேல் வந்துட்டு யார் மேலே தப்பு யார் மேலே இதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே இல்லை. இன்றைக்கி மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி இந்த பயணத்தில் ஒரு பெரிய சறுக்கலாக ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் பயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். சரிங்க, இப்போ வந்து நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுப்பாருன்னு நான் சொல்ல, கேஸ் வேற வந்து போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு பேசினதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச்சைக்குரிய கருத்து அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஹியூமனிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி எம்பத்தி, அதெல்லாம் தாண்டி இன்னொரு ரஃப் பாலிடிக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதான் இதை பார்க்கணும். பேசிக்க என்னன்னா, இப்போ விஜய் அவர்களே இப்போ என்னால் தான் அங்கே மக்கள் வந்து இப்படி வந்து நான் கரூர் மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் காவல்துறை சொன்னதை கேட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறதுல நான் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேனா? தெரிஞ்சிருந்தா என் மக்களை துயரத்தில் நான் அப்படி தள்ளியிருப்பேனா? ஸோ அது வந்து தெரியாத விபத்து. அந்த விபத்துக்கு நான் வருந்துறேன், என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு இப்போ விஜய் பேசியிருக்காரு. இப்போ இந்த பேச்சை நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இப்படி பேசியிருந்தா சரிங்க, அவர் வந்து அவர் தப்புல இருக்கக்கூடிய அல்ல, அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் அவர் உணர்ந்திருக்காரு. இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து இறங்கி பேசுகிறாருன்னு நம்ம பேசியிருப்போம். பட் திமுக என்ன பேசியிருக்கோம்? இந்த அவரே வெளிப்படையாக இருக்காரு, பதவி விலக சொல்லுமா சொல்லாதா? அவரே வெளிப்படையாக அவருக்கே தெரியுது அவர் மேலே தான் தப்புன்னு. பதவி விலகணும், எப்படி இந்த அதிகாரத்தில் வந்து உட்காரத்துக்கு அவருக்கு இது வருது, அவர் பதவி விலக வேண்டும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஸோ பேசிக்காக என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிற இடத்துல ஸோ இவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பு அவங்க உணர்றாங்களோ உணரலையோ, அவங்க கண்டிப்பாக உணர்ந்துருக்கணுங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா அதில் ஒரு வார்த்தை அவர் விட்டார், நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் வந்து மனசு உடஞ்சி நான் இப்படி ஒரு பெரிய விபரீதம் நடந்துருச்சேங்கிற ஒரு வேதனையில் நான் வீட்டில் இருந்ததை ஓடி ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையே கேட்குறாரு. அந்த டோனில் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்லை, பட் அந்த டோனில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ
இவருக்கு ஏன் வருத்தம், இவர் தான் தப்பே பண்ணல, இவருக்கு ஏன் வருத்தம் அப்படின்னு நம்ம இப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கு நம்ம அங்க போகாம இருந்திருந்தா அந்த விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்குங்கிறது. அதான் மனவேதனை, அதான் மனவேதனை, அதை அவர் புரிஞ்சிருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இடத்துல சுத்தி வந்து எப்படா சறுக்குவான், எப்படா வழுக்குவான், எப்படா தப்பான வார்த்தையை விடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதுக்கு மேல வந்து இவர் இதை தான் வந்து ஒரு முதலமைச்சரா ஒரு கட்சியோட தலைவரா அவரால் இந்த இடத்துல அவர் எம்பத்தியா பேசி இருக்கணும்னு எனக்கும் விருப்பம் தான். ஆனா அந்த இடத்துல எம்பத்தி இவர் காட்டியிருக்காரு அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம நியாயத்தின் பக்கம் நம்ம பேசிடுவோம். பட் டிவிகேவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் எள்ளு கிடைச்ச மாதிரி வாயில போட்டு லப்புன்னு மெல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜய் அவர்கள் மேலதான் தப்புன்னு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாமே வந்திருக்கும். ஸோ அவரோட லிமிட்ஸுக்குள்ள அவர் பேசியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எம்பத்தி காட்டியிருக்கலாங்கிறது என்னுடைய விமர்சனம். சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினாரு, நீங்களே சொன்னீங்க இது கொஞ்சம் தான் பேசினாரு, அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டாரு. இது வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான் பேசிட்டு முடிச்சுக்கிட்டாரு. இதுக்கு மேல அவர் அதை பத்தியே பேசல. நம்ம தான் 10 நிமிஷம் பேசிருக்கோம், நாங்க தான் இதை கொஞ்சம் நோண்டி பேசியிருக்கோம். அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதோட நின்றுக்கிட்டாரு. என்ன என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஒரு முதலமைச்சரா ஒரு கட்சியோட தலைவரா இவ்வளவுதான் பேச முடியுங்கிறத எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நினைவு சின்னம் வந்து அங்கே கரூரில் வந்து நிறுவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்க முடியும், இதை நெகட்டிவாகவும் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்குமான ஒரு விஷயந்தான். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் இந்த இறப்பு நடந்துச்சுங்கிறத டிவிகே கவர்மெண்ட்டே வந்து நினைவு சின்னம் எடுக்கிறோங்கிறது பேரில் வரலாறுல பதிவு பண்ணுறாங்க. இது அவங்க இன்வால்வ்டு, அவங்க மேலேயும் தப்பு இருக்குங்கிறது இதை மறுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவங்க மேலே இருக்க தப்பு என்னன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த கூட்டம் அவ்வளோ இருக்குங்கிறத அசஸ்மெண்ட் பண்ண தவறிட்டாங்க. அங்கே வந்து அவங்க போகாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. கரெக்டாக சொன்ன டைமுக்கு அவங்க வந்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காது. ரெண்டாவது டைம் தவறியும் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்காது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க சைடில் இவங்க விட்ட தவறு. காவல்துறை பக்கம் விட்ட தவறு என்னன்னா பாதுகாப்பு கொடுக்க தவறியது, பாதுகாப்பு தர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட்டத்தை நடத்த விட்டது. அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்சு இவர் போனதுக்கு அப்புறம் நிறைய நடந்த பிரச்சனைகள். கூட்டம் நடந்துட்டு இருக்கே பல வாகனங்களை வந்து அதே ட்ராக்ல கொண்டு வந்து உள்ள விட்டுக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து நானே வந்து ரொம்ப முட்டாள்தனமான ரொம்ப ஃபிஷியான சில விஷயங்கள் அங்கே நடந்துச்சா இல்லையா, ஆம்புலன்ஸ் உண்மையிலேயே வந்துச்சா இல்லையா, இதை நம்ம யாரும் இங்கே வந்து இப்போ ஆக்சுவலாக கடந்து போயிட்டாங்க மித்த கட்சிக்காரங்களாம். ஏங்க ஒரு க்ரௌட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சரியா, அங்கே உள்ள ஒரு வண்டி போச்சுன்னா வெளியில் வர்றது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆஸ் அன் ஆம்புலன்ஸ் டிரைவர், இப்போ நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், இப்போ நீங்கள் உயிரை காக்கிறதுக்கோ இல்லை உயிரை வந்து ஒருத்தருக்கு வேணா அவசரத்துக்கோ வேகமாக போயிட்டு வந்துட்டு இருக்க ஒரு இடம், இப்போ வெளியில் சுற்றி போகிறது அவருக்கு ஈஸியா இல்லை இங்கே இவ்வளோ லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே இந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறது அவருக்கு ஈஸியா? அவர் என்ன வண்டியை திருப்பணும்ல, அந்த சைடே போக முடியாதுன்னு தெரியும். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஐயா இந்த வழியில் நம்ம போனோம்னா சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்ணுவார்? இந்த வழியில் ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு எங்கேயாவது கூட்டம் நடக்கிறாங்கன்னா முன்னாடியே தெரியும். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கு வந்து அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும், இந்த ரோடு வந்து பிளாக்காக இருக்குது, அதனால இந்த இதில் வராதிங்க, வேற வழியில் ரூட் எடுக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு விஜய் கூட்டம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த கூட்டத்தை உடச்சிக்கிட்டு தான் உள்ள போகணும்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸா 2 ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் வரிசையா வந்த கணக்கா? சரி, இந்த இது விஜய்க்கு மட்டும் தான் பண்ணாங்களா? எடப்பாடிக்கு பண்ணாங்க, நாம் தமிழருக்கு பண்ணாங்க. எல்லா கூட்டத்திலையுமே ஆம்புலன்ஸை வந்து உள்ள விட்டு விளையாடுற கலாச்சாரம் இருந்துச்சா இல்லையா தமிழ்நாட்டில்? எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு விளையாடுறது? இதுக்கு ரீசன் ஒரு பெரிய ஒரு எச்சத்தனம் இருக்குங்க. இதுல ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது அங்க கிரௌடுக்குள்ள ஒரு இம்பேலன்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்கா சண்டை வரும் கிரௌடுக்குள்ள. இப்ப எல்லாரும் உட்காந்து பேச்சதை கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எல்லாரும் நகருவாங்களா? இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறான், அவன் டக்கு நகரும் போது உங்களுக்கு குத்துறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெஸ்பான்ஸ்க்கு நம்மள பண்ணுவோம், என்ன இப்படி வந்து ஏற அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப ஏன்டா இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அப்படி அங்கங்க ஒரு சலசலப்பு வரும், பிரச்சனை வரும், சில நேரங்களில் சண்டையும் வரும். அந்த சண்டையை வந்து ஏற்படுத்துறது, அங்க பேசுறவங்கள டிஸ்டர்ப் பண்றது, இந்த வேலை வந்து ஆக்சுவலா டிஎம்கே மட்டும் இல்ல, இது எல்லா கட்சிகளுமே இதை தொடர்ச்சியா இந்த வேலையை பண்ணிட்டே இருந்தீங்க. இந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து உள்ள விட்டு விளையாடுறது, ஏன்னா அது ஆளுங்கட்சி தான் இதை வந்து பண்ண முடியும். காவல்துறை தான் வந்துட்டு இதை ஆர்கனைஸே பண்ண முடியும். காவல்துறை சொல்ல முடியாதா? காவல்துறை கூட்டம் நடக்குது இல்லைங்க, சுற்றி காவல்துறை இருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? கூட்டத்துடைய என்ட்ரன்ஸில் தொடங்கி கூட்டத்துடைய எல்லா ஆங்கிள்லையுமே காவல்துறை வந்து ஆளுக போட்டு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுதான் காமனான ப்ரொசீஜர். அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே வருது அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்க?
க்ரௌடுக்குள்ள விட முடியாதுங்க, நீங்க வந்து வேற வழியா சுத்தி போங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா போறதுக்கு வழியே இல்லையா? சுத்தி போக சொல்லுவாங்கல்ல, ஏன் சொல்லல காவல்துறை? அப்ப அங்க என்னன்னா, இப்ப விஜய் அவர் சொல்றதுல முழுமையா பொய்ன்னு நம்ம சொல்லிட முடியாது, அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆனா மக்கள் இவ்வளவு பேர் சாகணுங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு சில்லறைத்தனம் பண்றதுக்கு மேபி ஒரு பிளான் நடந்திருக்கலாம். கூட்டத்துக்குள்ள இப்படி வந்து வண்டி விட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது சண்டை வரும், இல்லை அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை விடுவாங்க, ஏதாவது ஒன்று. அது மாதிரி ஆம்புலன்ஸ்க்கே வழி விடலைன்னா என்ன ஆகும்? அதுவும் பிரச்சனை. பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ்க்கே வழி விடாம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அரசியலில் வந்து நம்ம இங்கே களத்துக்கு போகும்போது நடக்கும். இது எல்லா கட்சிக்காரனுக்கும் நடந்தும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இதை பார்க்கும்பொழுது கரூர் இன்சிடென்ட் என்பது தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு கரை. ஆனால் அந்த கரையை வந்து நாங்களே வந்து நினைவு சின்னம் வைத்து அதை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கடத்த போகிறோங்கிற மாதிரியும் இந்த நினைவு சின்னத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு தரப்பு என்னன்னா, சரி நினைவு சின்னம்னா என்ன? இப்போ நம்ம பசங்களே கேட்டாங்க, நினைவு சின்னம் என்னென்ன வைப்பாங்க அப்படின்னு. ஸோ நினைவு சின்னம் என்ன வைப்பாங்க அப்படின்னா, என்ன இவர் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி அங்கே மக்கள் சாகுற மாதிரியும் வைக்க போகிறாங்க? அப்படி வைக்க போகிறதில்ல. ஸோ பேசிக்காக வந்துட்டு என்ன ஆகும்னா, அங்கே இறந்த மக்களை மனசில் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்ணீர் மாதிரியோ, கண்ணுலேருந்து தண்ணி வடியில மாதிரியோ, இல்லை வணங்குற மாதிரியோ ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி நினைவு சின்னம் வச்சு, இந்த இல்லைன்னா ஒரு தீபத்தூண் மாதிரி ஒன்று வச்சு இவங்களுக்கான நினைவு சின்னம்னு வைப்பாங்க. பேசிக்கலி இதுதான். இந்த நினைவு சின்னத்தை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தமிழர்களா? கூட்டத்தில் இது மாதிரி போகக்கூடாது, கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இந்த அடிச்சு பிடிச்சி கிடிச்சுலாம் நமக்கு எதையுமே சாதிக்க போறது இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதை போய் யாராவது ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் மூஞ்ச பார்த்து உயிர் ஓடுறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு நமக்கு வர்த்து இல்ல அப்படிங்கிறது. யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர் அடுத்த முதலமைச்சராக கூட இருக்கட்டும். ஆனா அப்படிலாம் கூட்ட நெரிசல்ல குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நம்ம உசுர பணையை வச்சுலாம் போய் பார்க்குற அளவுக்கு இங்க ஒருத்தான நபர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. நான் என்ன சொல்றேன், கடவுளையே பார்க்கறதுக்கு அப்படி போகாதேங்கிறேன் நான். கோயில் திருவிழா இருக்கும்ல, சில திருவிழாக்கள் இருக்கும். அந்த திருவிழாவில் வந்துட்டு இப்போ இந்த இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த திருவிழா நடக்கும்பா. அதே போல் இப்போ இந்த சர்ச்சில் இதெல்லாம் சேர்த்து சொல்லிடணும். அதான் சொல்றோம். இந்த சர்ச்சில் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நம்ம இந்த பாஸ்டர் கையை மண்டையில பட்டாதான் வழங்கும். அப்ப அந்த கூட்ட நெரிசல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான கூட்ட நெரிசலே கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இது அவ்வளவு ஒர்த்து இல்லை. நமக்கு கடவுளை சாமி கும்பிட்டுறோம் நிம்மதியா போயிட்டு. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் எம்டியா இருக்கணும், பெருசா கூட்டம் இருந்தாலும் பிடிக்கல பண்ண முடியும். கொஞ்சம் நமக்கு அந்த மாதிரி சில கோயில்கள் மனசுல இருக்கும். ஆனா அதையெல்லாம் நல்லா வெளிப்படுத்த விரும்பல. அங்கேயும் வந்துருவீங்க. ஏன்னா அங்கேயும் பயங்கரமா கூட்டமா நாங்க ஆக்சுவலா வடபழனி முருகன் கோயில் இன்னைக்கு கிரௌடா இருக்கிறது ஒரு விதத்துல சந்தோஷம். ஏன்னா முருகனுக்கு இந்த இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழனியிலும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வசூல் அதிகமா இருக்கு. முருகனை வந்து வழிபடக்கூடிய தன்மை வந்து தமிழர்கள்ட்ட அதிகமா இருக்கிறதுங்கிறது நமக்கு மகிழ்ச்சி. ஆனா அந்த க்ரௌடு வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கடா போறது, அடுத்து க்ரௌட் இல்லாத கோயிலா பார்த்தா போற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ வடபழனி முருகன் கோயிலும் நின்று போகணும், நிறைய நேரம் ஆகுது, கூட்ட நெரிசல் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயிடுது. அப்ப இந்த கூட்ட நெரிசல் இல்லாம இருக்கிற மாதிரியான ஆன்மீக தளத்துல போயிட்டு உண்மையாகவே இப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு க்ரௌட்ல சாமி கிட்ட பேசினா ஏதாவது கேட்குமா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரியான கோயிலுக்கே நம்ம அப்படி சொல்லும் பொழுது ஆஃப்டர் ஆல் ஒரு கட்சி மீட்டிங்க்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ இதுதான். ஸோ இந்த விஷயத்துல ஒரு 5 நிமிஷம் பேசிட்டாரு, நம்ம இவ்வளவு நேரம் டைசெக்ட் பண்ணிட்டோம். இல்ல முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் கேட்கறேன். இந்த வேலை கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அரசு வேலை அப்படின்னு கொடுக்கறது வந்து இந்த நீங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு தவறு செய்து இல்லை ஒரு பெரிய இழப்பு, அரசாங்கம் தவறே செய்யலைனாலும் மக்களுக்கு ஒரு பெரிய துயரம் வருது. இப்போ அந்த மாதிரியான நேரங்களில் அரசாங்கம் வந்து நஷ்டஈடு கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு நார்மாலிட்டி. நஷ்டஈடு கொடுக்கணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த நஷ்டஈடை வந்து பணத்தொகையாகத்தான் கொடுக்க வேண்டும். வேலை வாய்ப்பாக கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. வேலை வாய்ப்பாக நீங்கள் கொடுக்குறோம், அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது அரசாங்கத்துடைய மிஸ்டேக்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேலை வாய்ப்பாக கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். இப்போ இது அரசாங்கத்துடைய மிஸ்டேக்குங்கும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஷோ நடக்குது. இப்போ அது அரசாங்கத்துறை மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியோடைய தாக்கத்துலையோ எதுலையோ வந்து மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அந்த மாதிரி அரசாங்கத்துறை ஃபெயிலியர் இருக்கிற நேரங்களில் அரசு வேலை கொடுக்கறதும் கூட நம்ம ஏற்றுக்கலாம். பட் இங்கே வந்து அரசாங்கத்துறை ஃபெயிலியர்னு இந்த விஷயத்த வந்து நம்ம அப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இது அரசாங்கத்துறை ஃபெயிலியர் மட்டும் கிடையாது, அங்கே வந்த மக்களுடைய ஃபெயிலியரும் கூட. இந்த பிளேமை வந்து நான் தான் சொல்றேன்ல, இந்த பிளேமை வந்து 3 பக்கமும் நம்ம அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். பிளேமை வந்து விஜய் மேல மட்டும் போடுறதும் முட்டாள்தனம், மக்கள் மேல மட்டும் போடுறதும் முட்டாள்தனம், 2வது காவல்துறை மேல மட்டும் போடுறதும் முட்டாள்தனம்.
3 தரப்பும் இதுல ஆக்சுவலா தார்மீகமா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அப்ப என் குழந்தைக்கு வந்து இங்க போனா சேஃப்டி இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்களுக்கு நீங்க அரசு வேலை அப்படின்னா என்ன பொறுப்புணர்வு கொண்ட நபர்கள் அவங்கலாம்? அந்த பொறுப்புணர்வு கொண்ட நபர்களுக்கு நம்ம பொறுப்பை கொடுக்கறது எந்த விதத்தில்? அதான் அரசாங்க பொறுப்பை கொடுக்கறது. ஆல்ரெடி பொறுப்பு இல்லாம தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மக்கள் மீதும் குழந்தைகள் மீதுமே பொறுப்பு இல்லாம நடந்துகிட்ட நபர்களுக்கு நம்ம அரசாங்க பொறுப்புகளை கொடுப்பதும் அரசாங்க வேலை வாய்ப்புகளை கொடுப்பதும் எந்த அளவுக்கு சரியான ஒரு முறையா பார்க்கப்படும்? இன்னொரு ஆதங்கத்தையும் ஒருத்தவங்க கொட்டியிருந்தாங்க, ஒரு வீடியோ எப்படி வச்சு பேசியிருந்தாங்க. நாங்களாம் இவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் இல்லாமல் உங்களை பார்க்க வந்ததுக்காக நீங்க எப்படிங்க ஒருத்தவங்க எங்க ஜாபை தூக்கி கொடுப்பீங்க? அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அரசாங்க வேலைங்கும்போது அதுக்காக காத்து கிடப்பவர்கள் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி கொண்டு வாழ்க்கையில் அது எப்படியாவது கிடைக்குமாங்கிறதுக்காக காத்து கிடக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான மிஸ்டேக்குகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்க வேலையை தூக்கி கொடுக்கறதுங்கிறது வந்து அது என்னன்னா நிரந்தரமாக அவங்க வாய் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு மாதிரி தான் படுது. இடைத்தேர்தல் வேற வருது. ஸோ அப்படிதான் படுது. இது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, சுத்தமாக எனக்கு உடன்பாடு இல்லை. நஷ்டஈடு கொடுத்ததில் நான் ஏற்றுக்கல. நஷ்டஈடு கொடுத்தது நான் எல்லாம் செய்வாங்க தான், அதை செஞ்சு தான் ஆகணும். நஷ்டஈடு கொடுக்கறது அரசாங்கம் கொடுக்கறது தவறு கிடையாது. அதை அந்த நஷ்டஈடையே வேலை வாய்ப்புங்கிற வடிவத்தில் கொடுக்கறதுங்கிறது வந்து அது வந்து உடன்படலை நான். சரி, அடுத்து அவர் பேசின நிறைய விஷயங்களுக்குள்ள போயிடலாம். இதில் என்னன்னா இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் பேசினதுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள்லாம் அப்புறம் பொலிட்டிக்கல் நார்மலான பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதில் வந்துட்டு நிரந்தரமான பதிலடி கொடுக்கணும் திமுகக்குன்னு சொல்லி திரும்ப திமுக வெர்சஸ் டிவிகேங்கிற நரேஷனை தான் வந்து இந்த இடைத்தேர்தல்களுக்கும் அவர் வந்து பயன்படுத்த போறாருங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதில் வந்து இந்த முறை திமுக வேட்பாளரை நிப்பாட்டுதா, அதிமுக வேட்பாளரை நிப்பாட்டுறாங்களா, இல்லை என்ன ஏதுன்னே தெரியல. அதில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சில இதை நம்ம பேச விரும்பலை. இதில் அது என்னன்னா இப்போ இப்படி இருக்கிற சூழல்ல விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக அவங்கள வந்து உட்கார வைக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த பதிலடி மட்டும் பத்தாது, இப்போ அவங்கள கூப்பிட உட்கார வச்சிட்டிங்க மட்டும் பத்தாது, நிரந்தரமாக அடித்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லவே இல்லை. நான் அதை வரவேற்கிறேன். மக்கள்கிட்டையும் அதை நான் அதையவே சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த திமுகவை மட்டும் திரும்ப எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்கு போடுங்க, ஆனால் திமுகவுக்கு இனிமேல் ஜென்மத்துக்கு யாரும் வாக்கு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்கோங்க. அப்படி வாக்கு போடணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அவங்க சிந்தனை தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ அதில் வந்து நான் முழுமையாக உடன்படுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டு. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு நான் பேசின உடனே வந்துட்டு எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு அதில் கொஞ்சம் ஃபன்னாக பேசிட்டு இருந்தாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காம ஓடு ஓடு அதில் பாட்டு பாடினாப்புல. இல்லை அது வந்து அதுக்கு அடுத்து சொன்னது. இது வந்து என்னன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு அந்த டிபேட் நடந்துச்சுல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டாரா முதல்வர்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு டிஷர்ட்லாம் கூட போட்டுட்டு வந்தாங்க. சரின்னு ஒரு 5 நிமிஷம் பேசுவோமேன்ட்டு பேசினோன்னே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர்கிட்ட இனிமேல் சொல்லி என்ன பண்ணணும், கதவுகளை எல்லாம் சாத்த சொல்லிடுங்க, ஏன்னா இவங்க ஓடிடுவாங்க, அதனால வந்து கதவுகளை சாத்திக்கிட்டு அவர் இந்த படங்களை சொல்லுவார்ல கதவுல தாழ்புடு அந்த மாதிரி ஒரு டைலாக் விட்டு மூடுறா கேட்டேங்கிற கான்செப்ட்ல எல்லா கதவுலையும் சாத்திக்கிட்டு தான் இவங்க கிட்ட பேசணும் போல, அப்பதான் ஓடாம இருப்பாங்க போல. 5 நிமிஷம் பேசுனதுக்கே ஓடிட்டாங்கன்னு சொல்லி அதுல ஒரு கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு தகவல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில நடந்த இந்த அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே நாங்க ஒவ்வொன்றா சரி செஞ்சுக்கிட்டு வரோம், கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இவங்க பண்ண ஊழல்லாம் இவங்க ஊழல் செஞ்சுக்கிட்டு எல்லா தரப்புலையும் ஊழல் செஞ்சுருக்காங்கிறது அந்த பார்ட்டி ஃபண்டோட தொடர்பு படுத்தி அடுத்த இதுக்கு வராரு. அதில் அவர் மிக தெளிவாக என்ன சொல்கிறாரு, ஒரு சென்னையில் வந்து ஒரு சென்னையில் ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கு இவங்க டெண்டர் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த டெண்டர் அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை கட்டுறதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து பட்ஜெட்டை போட்டு திருட பார்த்துருக்காங்க. இந்த ஈசிஆர் ப்ராஜெக்டை சொல்கிறாங்க, ஏதோ சென்னைன்னு சொன்னாப்புல, சென்னையில் ஒரு பிரிட்ஜு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வந்து கோட் பண்ணி ஏமாத்திருக்காங்க போல. ஸோ இப்போ அதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோங்கிறாரு. ஸோ திமுகவுடைய அந்த திட்டங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுற இடத்துலையும் இவங்க இருக்கிறாங்கிறத ஒரு பாயிண்டா அவர் எடுத்து முன்வைக்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், டிவிகே கவர்மெண்ட் எப்படி வந்து ஆல்ரெடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடிக்கு 13 லட்சம் கோடி கிட்ட கடனை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்துட்டு தாய்மாமன் மோதிர திட்டம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, அதெல்லாம் கொடுப்பாரா தாய்மாமன் நீங்க இந்த மாதிரிலாம் வந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அப்போ அதுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு. இந்த மீட்டிங்கில் தான் அவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு, அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தாய்மாமன் அந்த தங்க மோதிர திட்டத்தை வந்து
ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது. அத குழந்தை இருந்தா தங்க மோதிரம் வர மாதிரி. அண்ணாவோட பிறந்த நாளா? அண்ணன்னா விஜய் அண்ணன் இல்ல அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். ஐயோ அதுக்குள்ள பேத்துக்க முடியாதே. இல்ல ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. முதல்ல நீங்க கல்யாணம் பண்ணணும். கரெக்ட்டுங்க. சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்தாலும் தாய்மாமன் சீரெல்லாம் சயின்டிஃபிக்லி தாய்மாமே உததான் விழுகும். வந்துட்டு சரி, இந்த அண்ணாவோட பிறந்த நாள் வந்து ஜூன்ல வரதுக்கு அடுத்த ஒரு ஆண்டு இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடலாம். தங்க மோதிரம். சரி, ஓகே. ஸோ தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வந்து எந்த டேட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அப்புறம் உங்களுக்கே தெரியும், சிங்கப்பெண் திட்டத்தை வந்து திரும்ப புகழ்ந்து அவரே புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அது ஒருவேள் சரி, பேசிக்காக என்னென்னா நீங்கள் வந்து பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு யூனிஃபார்மை மாற்றி இதுக்கு ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட்டை உருவாக்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே பெண்கள் பாதுகாப்பு பிரிவு படைகள் இருந்துச்சு, அதுக்கு பேரை மாற்றி அம்மா பெட்ரோல் அதுக்கு கொஞ்சம் பேரை மாற்றி யூனிஃபார்மை மாற்றி நீங்கள் ஒரு புதுசாக பண்ணுறது காமிச்சிருக்கீங்க. ஸோ வரவேற்கத்தக்கது தான், நான் ஒன்றும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு வேண்டுகோள் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்துருக்க யூனிஃபார்முடைய கலரை முடிஞ்சால் மாற்றுங்க. வெயில்னால சொல்கிறீங்களா? ஏன்னா உண்மையிலே ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவங்க தரப்புலேருந்தே நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவங்க அந்த வெயில்ல எல்லாம் எங்கேயாவது இருக்கும்போது கொஞ்சம் பாருங்கள். ஃபுல் ஹேண்ட் வேறு பாரு. அது நீங்கள் ஃபுல் ஹேண்டு கொடுக்குறது தப்பு இல்லை, நீங்கள் ஃபுல் ஹேண்டு கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த கலர் மட்டும் டார்க் கலராக இருக்குது. அப்போ இப்போ இந்த சூப்பர் எல்னினோ இந்த பிரச்சனைலாம் வந்து வெயில் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுடைய வெயில் வந்து முன்பை விடவே இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து மேபி குறையும்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை, இது கொஞ்சம் அதிகரிச்சுட்டே தான் போகும். நம்ம சொன்ன மாதிரியே இந்த வருட எண்டில் வந்து பெரிய வெள்ள அபாயமும் இருக்குது, அதையும் வந்து முதல்வர் மனசில் வைக்கணும். கலரை வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலரு இல்லை ஒயிட்னா ஓகே, டிராஃபிக் போலீஸ் மாதிரி இருக்கும், வேணாம். பிங்க் வந்து ரொம்ப லைக் கேர்லி பேஸ்டாக போயிடும், அதுவும் வேணாம். பட் இந்த ப்ளூலேயே வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச லைட் ப்ளூ ஷேடடு இந்த மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா வாட்ச்மேன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேபி அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் வேற ஏதாவது ஒரு கலரை, இண்டிகோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. ரீசன் என்ன நான் சொல்கிறேன்னா, வெயில் தாங்காதுங்க இந்த சட்டை. சத்தியமாக வந்து இதை இப்போ மாட்டிக்கிட்டு பெண்கள் வெயிலில் நடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக வெயில் வந்து உடம்புல படும். இல்லை இன்னொன்று, ஆண்களை விட பெண்களுக்கு வந்து வெயில் வந்து உடம்புல அதிகமாக படக்கூடாது. நாட் குட் ஃபார். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து மிக முக்கிய காரணிகளில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி இல்லை, அந்த ஹீட் வந்து அதிகமாக வந்து உடம்புல படுறது வந்து ஒரு காரணி. அது எல்லாருக்கும் வரும் இல்லை, பட் அது ஒரு காரணி. பட் இப்போ பல ஆயிரக்கணக்கான மகளிர் போலீஸ் வந்து வெயிலையும் மழையிலையும் அவங்க நின்று வேலை செய்ய போகிறாங்க. அப்போ இந்த வெயிலில் நிற்கும் போது இந்த கலர் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து சிரமமாக தான் இருக்கும். அதனால இந்த கலர் இதை மட்டும், இந்த யூனிஃபார்ம் கலரை மட்டும் ஏதாவது மாற்ற முடியுமான்னு கொஞ்சம், இது வந்து ஒரு இதுதான் உடனே மாற்றணும்னு நான் இது பண்ணல, பட் இது வந்து அவங்க கஷ்டப்படுறது நமக்கு தெரியுது. ஸோ அதனால சொல்கிறோம். அவர் லைட் ப்ளூ சொல்லிட்டாரு, நான் 2 கலர் இருக்குது, ரெட் அண்ட் எல்லோ, நல்ல கலர். ரெட்டும் ஹீட் அதிகமாக இருக்குங்க. ஓகே, வேற மாதிரி பார்த்தேன். சரி, ஓகே, ஃபைன், ரெட் டிவிக்கு இருக்கா? ரைட், வேற பாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த தாய்மாமன் திட்டத்தை பற்றி பேசும்பொழுது அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுல என்ன அவர் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளே அப்படியே வந்து விட்டுட்டு போற வந்து ரியல் தாய்மாமன் கிடையாது, கட்டாயம் தங்க மோதத்தை கொடுக்கக்கூடிய ரியல் தாய்மாமன் அப்படின்னாரு. அது எனக்கு லைட்டா சிரிச்சிட்டேன். ஸோ உண்மையிலே சிரிப்பா இருந்துச்சு அது. ஆக்சுவலா அவர் சொல்லும்போது ஸ்கிரிப்ட் ரைட்டரே கொஞ்சம் ஒழுங்கா வந்து எழுதி கொடு. அவர் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், பஞ்ச் எழுதுனா கொஞ்சம் பஞ்ச் மாதிரி எழுதி கொடுங்க. அது என்ன ரியல் தாய்மாமன் இல்லை, ரியல் தாய்மாமன் அப்படின்னா ஜனநாயகன் ரைட்டரை கூட்டு சொல்லியிருக்காரான்னு தெரியல. ஸோ பேசிக்காக வந்து அவர் முதலமைச்சருங்கிறதுக்கு தகுந்த மாதிரி டைலாக்ஸை எழுதி கொடுங்க. ஸோ இல்லை இவரே அதை பேசியிருந்தான்னா நீங்கள் ஒரு முதலமைச்சருங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வீடியோலையும் ஏதோ ஒரு செய்கையில் ஏதோ செஞ்சுட்டு போயிட்டீங்க போல, கோடிட்ட இடத்தை விட்டுட்டாரு. ஸோ அது மாதிரியான வார்த்தைகளும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இவர் பாட்டு கோடிட்டத்தை விட்டு போயிட்டாரு. அவன் அது கருணாநிதினு சொன்னாரு, ஸ்டாலின் சொன்னாருன்னா அந்த டேஷ் எல்லாம் நிரப்புறாங்க. ஆமா, அது அப்படிலாம் இப்போ போட்டு எல்லாம் நிரப்பிடுவோம். இப்போ நாங்களாம் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதினு நாங்கள் நிரப்பிடுவோம். மற்றவங்க ஒவ்வொருத்தவங்க பேர் அவங்களுக்கு பிடிக்காதவங்க பேர்லாம் போட்டு நிரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த டேஷ்லாம் விடாதீங்க, அது கொஞ்சம் சங்கடமா இருக்குது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தமிழ்நாடு அரசு சார்ந்து சில விஷயங்கள் சொல்லும்போது, மேகதாது அணை பிரச்சனையில் வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்துட்டு மக்களுடைய உரிமை சார்ந்து தான் நிற்போம். அதில் ஒரு இடத்துல வந்து டிஎம்கே விமர்சனமும் செய்கிறாரு. யாரோட ஆட்சி காலகட்டத்தில் யார் போட்ட கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ரத்து செஞ்சுது? இந்த மேகதாது இஷ்யூ பேஸ்டாக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கு வந்து ஆக்சுவலாக தோல்வி ஆயிடுச்சு நமக்கு. சரி, ஓகேவா?
ஸோ உங்கள் தரப்பில் நீங்கள் பண்ணது வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, இதை வச்சு நாங்கள் ப்ளேம் பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறதா? எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ அதோட மீனிங் என்னன்னா, மேகதாது அணை சார்ந்த விஷயத்தில் மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், எதை எப்படி பேசி எப்படி செஞ்சு பண்ணணுமோ அதை நாங்கள் அப்படி பேசி டிப்ளமேட்டிக்காக நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மேகதாது அணை பிரச்சனைங்கிறதே வந்து கொஞ்சம் ரொம்ப சிக்கல் நிறைந்த ஒரு குழப்பமான விஷயம் தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரிஜின்லேருந்து பார்க்கணும். ரெண்டாவது, இந்த நதிநீர் சார்ந்த விஷயங்களில் உலக அரசுகளோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு, நம்ம எப்படி அதை செயல்படுத்தணுங்கிறதெல்லாம் சேர்த்து பேச வேண்டியதாக இருக்கிறது அந்த சிக்கல். ஸோ அதை சேர்த்து பார்த்தா தான் இவங்க அரசு என்ன செய்யணுங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம தமிழ் தேசிய தரப்புல இருந்து என்ன சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதையும் நம்ம ஒரு தனி காணொலியாக பண்றோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேகதாது அணை பிரச்சனையில வந்து நாங்கள் மாநிலத்தோடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கிறத ஒன்று சொல்லிட்டு, நீங்க பண்ண மாதிரிலாம் நாங்கள் முட்டாள்தனமா வந்து கேஸை போட்டு இதை போட்டு நாங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் பண்றதை கரெக்டாக பண்ணி தடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதை தடுத்துருவோம்னா ஒரு வாயிலேருந்து வரல, அந்த மாதிரி நமக்கு புரியுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துட்டு போறாரு. அது எந்த அளவுக்கு என்னங்கிறது, என்ன பண்றாங்க, மாநில உரிமையை எப்படி தூக்கி நிப்பாட்டுறாங்கிறதுலாம் நம்ம பார்க்க தான் போறோம். இது எதுக்கு நான் இங்க சொல்றேன்னா, கர்நாடகத்தில் வந்து இந்த திமுக அரசு நடந்துட்டு இருந்தப்ப கர்நாடகத்தில் ஒரு தமிழரை கைது பண்ணுறதுக்கு எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்க. யாருன்னா, தமிழர்களை அங்கே அடித்தவங்க, தமிழர்கள் மீது வெறுப்பு அரசியல் செய்யக்கூடியவர்கள்னா, தமிழ்நாட்டு தமிழன் ஒருத்தன் வந்து கர்நாடக வண்டியை நிப்பாட்டிட்டாரு. யாரு? சிலம்பரசன் ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருங்க, ரொம்ப பாருங்க, இது நிலைமையை பாருங்க. கர்நாடகாவில் வண்டி ஓட்டிட்டு ஒரு தமிழர் போறாரு. அங்க அந்த வண்டி ஓட்டிட்டு போற தமிழனை அடிக்கிறாங்க, அடிச்சாங்க. அது வீடியோ எடுத்து போடுறாங்க. இதை அவர் பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இதுக்கு முன்னாடி இருந்தே அவர் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த கர்நாடகத்திலிருந்து கன்னட கொடி போட்டுட்டு வர வண்டிகள் இருக்குல்ல, அவைகளை நிப்பாட்டி இந்த கொடியை நீங்கள் போட்டு ஏன் வரீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வர வாங்க போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கொடி ஏன் வருது, இந்த கொடியை போட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கர்நாடகத்துலேருந்து வரவங்கிறது உங்கள் நம்பர் பிளேட்டை பார்த்தா எங்களுக்கு தெரியுது, எதுக்கு இந்த கொடி, ஸோ இந்த கொடி எடுத்து உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசி நிறைய வீடியோஸும் அது போட்டிருக்காரு. இந்த கொடியை எடுத்துகிட்டு வராதிங்கன்ட்டு. இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. கொடி வந்து டிஸ்டர்பன்ஸு, கொடியை பறக்க விட்டுட்டு வண்டியில் போகிறது வந்து ஆக்சுவலாக வாகன சட்டங்களின் அடிப்படையில் அது தவறு. புரியுதா? நம்ம இப்போ வாகனத்துக்குன்னு சில இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் வண்டிக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சிம்பாலிக்காக கொடி வைக்கிறது இல்லை நான் சொல்கிறது. வண்டிக்கு பின்னாடி பெரிய அளவு பறக்கக்கூடிய கொடி பறந்துக்கிட்டு வருவோம். இந்த மாதிரி கொடியை போட்டுட்டு வரதுங்கிறது வந்து ஆக்சுவலாக மைலேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. காரோடைய வண்டியோடைய டிராகை வந்து அது அதிகரிக்கும், அதனால மைலேஜ் உங்களுக்கு கம்மியாகும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி போட்டு வரும்போது இப்போ உங்களை ஓவர்டேக் அடிக்க வரும்போது அவங்களுக்கு பார்வை மறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கும் விபத்துகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இதனால காவல்துறையே எல்லா இடங்கள்லையும் காவல்துறைகள் டிராஃபிக் போலீஸ்லாம் இருக்காங்க. லாரிலாம் நிப்பாட்டி அவங்ககிட்ட பெர்மிட் இருக்கா இது இருக்குன்னு கேட்குற அதே காவல்துறை இதே வேலையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டை நிப்பாட்டி இந்த கொடி எடுத்து உள்ள வைங்கப்பா, கொடி எதுக்குப்பா கட்டு வரீங்க, கட்டிட்டு வராதிங்க, கொடியோட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? நீங்க முன்னாடி வைக்கிற கொடியை நான் பேசல, பின்னாடி கட்டிட்டு வர அந்த பந்தல் மாதிரி கட்டிட்டு வர கொடியை தான் நம்ம இங்க சொல்றோம். இதை வந்து சிலம்பரசன் அவர் ஒவ்வொரு முறையும் வந்து தடுத்து நிப்பாட்டிருக்காப்புல, அதை கட்டி எடுத்து உள்ள வைக்க. இந்த இதுல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசியா நடந்த சம்பவத்துல அவர் கொடியை எடுத்து உள்ள வைக்க சொல்றாரு. ஆனா அந்த டிரைவர் வந்து உள்ள வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமிரா பேசுறாப்புல. அப்படி பேசும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகுது. அந்த வாக்குவாதத்தில் அவர் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேச போக, உங்களுக்கே தெரியும் தமிழர்கள் எல்லாம் மரியாதையாக பேசுவாங்க. அது இவங்கெல்லாம் கோயம்புத்தூர் சைடு, ஸோ இவங்க மரியாதையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கர்நாடகர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஸ்லாங்குமே மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ மலையாளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அந்த தாத்தா என்ன பண்ணுது அப்படிம்பாங்க, தாத்தா என்ன பண்ணுறான் அப்படிம்பாங்க, பண்ணுது தின்னுதுங்கிற அப்படின்னு பார்த்தா அவங்க ஊருக்கு தெரியல, ஒரு ஸ்லாங் அப்படி தான் இருக்கும். சேர் எடுத்து வைங்க, சேருகளை மரியாதையாக சொல்லுவாங்க, அக்ரிணிகளை மரியாதையாக சொல்லுவாங்க, மனுஷனாக வாழக்கூடியவர்களை மரியாதை இல்லாமல் நமக்கு படும். அது அவங்களுடைய கிராமர் அப்படி தான் இருக்குது. அப்போ கர்நாடகர்கள் பேசுறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி மரியாதை இல்லாமல் இருக்கா, இல்லை இவங்க உண்மையாகவே நம்மக்கிட்ட மரியாதை இல்லாமல் தான் பேசுனாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போ இப்படி பேசுகிறவொன்னே உடனே டக்குன்னு ஒரு கோவம் வந்துடுது. அந்த கோவத்தில் வந்து ஒரே ஒரு அறை அரைந்து விட்டார், ஒரே ஒரு அறை அரைஞ்சிட்டார். ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கொதிக்குது. உடனே வந்து அவர் கைது பண்ணுங்கன்னு திமுக அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. திமுக அரசாங்கம் ப்ரெஷர் ஆகுது, கைது பண்றாங்க. சரியா? இது வரைக்கும் நான் தவறுன்னு நான் சொல்றேன்னா தவறுன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒரு கிரைம் ரிப்போர்ட் ஆகுது, மக்கள் வந்து கைது பண்ண சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு அறை அரைஞ்சிட்டாரு. சரி, இவரை மட்டும் கைது பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. கூட ஒரு பையனையும் கைது பண்ணாங்க. அந்த பையனோட வயசு என்ன தெரியுமா? 19 வயசு. கூட நின்றுகிட்டு இருந்தான்.
கூட இவரோட வந்து நின்றுகிட்டு இருந்தாங்கிறதுக்காக அந்த பையனையும் கைது பண்ணாங்க. அவன் எங்கேயும் யாரையும் அடிக்கல, எங்கேயும் யாரோடையும் சண்டைக்கும் போகல, கூட நின்றுட்டு இருந்தது தப்பா? இவர் கூட நிற்கிறான் அவன், அவ்வளோதான். அந்த 19 வயசு பையன் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணீங்க. இவங்க 2 பேரும் ஏன் கைது பண்ணீங்க அப்படின்னா, இவங்க மேலே குண்டாஸ் போட்டீங்க. குண்டாஸ் ஆக்டில் இது வரவே வராது. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரே ஒரு அறைந்தவரை கைது பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அது குண்டர் தடுப்பு சட்டத்திலேயே கைது பண்ணக்கூடாது, முடியாது. ஆனால் தமிழக அரசு, அன்றைய திமுக அரசு குண்டர் சட்டத்தில் அவரை கைது பண்ணுச்சு. இது செல்லுமானா செல்லாது. இது வந்து அறிவுரை கழகம்னு சொல்லக்கூடிய அந்த போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது எந்த குண்டாஸுமே ஆஸ் பர் குண்டாஸ் லாஸ் ஒரு போர்டில் வரும். அந்த போர்டு வந்து பார்ஷியாலிட்டி காட்டாத இடமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தனி போர்டு. அது வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜு, ரிட்டையர்ட் டாக்டர்ஸு, ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அதில் இருப்பாங்க. ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். ஸோ இவங்க 3 பேரை வச்சு அது ஒரு போர்டு செயல்படும். இப்போ இந்த போர்டில் வந்து இது வந்து இந்த முறைகேடாக காவல்துறை வந்து ஒருத்தர் மாதிரி குண்டாஸ் போடுறாங்கன்னா அது முறைகேடான குண்டாஸ், இது செல்லாதுன்னு சொல்லி உடைப்பாங்க குண்டாஸ். என் மீதும் குண்டாஸ் போடப்பட்டது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே வாய்த்தவன் கூட பாரி மேலே போடப்பட்டது குண்டாஸ்ன்னு பேசவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி நான் ஜெயிலில் இருந்தேன்ல, அன்றைக்கி எனக்காக யாருமே பேசலை. அதனால தான் தமிழ் தேசியத்திற்காக கைதாகக்கூடியவர்களுக்காக நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்காக யாருமே பேசலை. பேசினவங்க யாராவது இருந்தாங்கன்னா காட்டுங்க. யாராவது பேசுனாங்களா? நான் சிறையில் இருந்தப்ப இன்னைக்கு என்னோட அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அன்றைக்கும் பேசுனாங்க. இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் தேசியத்துக்குள்ளே இணக்கமாக போங்களேன்னு. என்ன யாரோட இணக்கமாக போக முடியும், யாரோட போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் கிடையாது. ஒரு சக தமிழ் தேசியவாதி உள்ள இருக்கிற அப்படின்னா அவருக்காக பேசணும். பேசுறதுக்கு கூட முடியாமல் உட்காந்துருப்பானுங்க, பேசவே மாட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, என் மேலே போடப்பட்டது குண்டாஸ். அந்த குண்டாஸுக்கு எதிராக யாராவது ஒரு தமிழ் தேசியவாதி அறிக்கை விட்டாங்களா? யாராவது ஒரு உத்தம தமிழ் அறிக்கை விட்டாங்களா? என் மேலே குண்டாஸ் போடுறதுக்கு என்ன தப்பு பண்ணேன்? அப்போ அது முறைகேடான குண்டாஸ். இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு முறைகேடான குண்டாஸ் தான் சிலம்பரசன் மேலேயும் அந்த சின்ன பையன் மேலேயும் போட்டிருக்காங்க. எங்க திமுக அரசாங்கம் போட்டதுக்கு இப்போ நம்ம என்னங்க பண்ண முடியும்? சொல்கிறேன் இருங்க. இந்த திமுக அரசாங்கம் போட்ட குண்டாஸ் வந்து முறைகேடானது. இந்த குண்டாஸை உடைக்கணும்னு சொல்லி தலைமைச் செயலகத்துக்கு சிலம்பரசன் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகளை நானும் அப்புறம் எரிமலை ராமச்சந்திரன் ஐயாவும் கூட்டிகிட்டு போயிட்டு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் சந்தித்து எல்லா நோட்டீஸையும் கொடுத்து இவங்களுடைய மனுக்களை கொடுத்து எல்லாம் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஆமாங்க, இது முறைகேடாக போடப்பட்ட குண்டாஸ். எங்கள் தரப்புல இருந்து போலீஸ் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க, அவங்க வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட ஆறுதலாக சொல்லி அனுப்புனாங்க. எந்த கவர்மெண்ட்? டிவிகே போனீங்களாங்க? ஆமாம். நம்மளை சொல்லுவானுங்க செயல்பட மாட்டேங்கிறாருன்னு. செயல்படுறோம்டா, பெருமைப்படுத்திக்க மாட்டோம். நாங்கள் பேக்ரவுண்டில் இருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம பின்னாடி நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதற்கு நிற்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்காக நாங்கள் நின்றுப்போம். நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிவிகே அரசாங்கத்தோட தலைமை செயலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க? ஆமாம், தலைமை செயலகத்தில் போயிட்டு ரொம்ப பொலைட்டாக எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு வரோம், தகவலை கொடுத்துட்டு வரோம். இது வந்து முறைகேடாக போடப்பட்ட குண்டாஸ். அது அவங்களுக்கே மாற்று கருத்து இருக்காது. அதிகாரிகளை பார்த்தாச்சு, தலைமைச் செயலரை பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்து மனு கொடுத்துட்டு வரோம். எல்லாம் என்ன சொன்னீங்க? ஆமாங்க, இது முறைகேடாக போடப்பட்ட குண்டாஸ், போலீஸ் தரப்புலேருந்து அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படியே தான் சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா இது குண்டாஸுக்கே வராது. இது ஆக்சுவலாக போர்டில் கன்ஃபார்ம் ஆனதே வந்து இது ஒரு லாபிங்க. இது புரியுதுங்களா சொல்கிறது? இங்கே என்னன்னா அரசியல் கட்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்டில் மெம்பர்ஸாக வரக்கூடியவங்களே லாபி பண்ணி இங்கே இந்த நாட்டில் நீதி நியாயம்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால தான் நான் வந்து நம்ம ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகிட்ட சொல்கிறது, நீ நீதி நியாயம் இருக்க நாட்டில் வந்துட்டு நீ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குடா. இந்த நாட்டில் நீதியும் கிடையாது, நியாயமும் கிடையாதுடா. இந்த மண்ணில் நீ யாருக்கு? நீ உன்னை சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேரும் தவறானவர்கள். யாருக்கும் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சரி தப்பு இதை பிரித்து பார்க்குற தன்மை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சிலம்பரசன் அவரை கைது பண்ணீங்களா? ஓகே, அவர் அரைஞ்சது தப்பு, நானும் அதில் வந்து அரைஞ்சது சரி நான் சொல்லலை. அங்கே அடித்தா இங்கே அடித்தார் அவர், இங்கே அடித்ததுக்கு கைது பண்ணீங்க. இங்கே அடித்தது அது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வருமானா? வராது. தொடர்ச்சியாக கிரைம் இவர் பண்ணியிருந்தாருனா தான் அதை கொண்டு வரணும். ஆனால் அவர் தொடர்ச்சியாக பண்ண ஒரே கேஸை 2 கேஸாக போட்டு பேசுனது ஒரு கேஸ் தான்,
இப்போ இவங்களை எதிர்த்து பேசுறது ஒரு கேஸாம், அதனால சண்டை வந்து அடிச்சது ஒரு கேஸாம். இது யாராவது இப்ப 2 கேஸா ஃபைல் பண்ணுவாங்களா? போய் பேசணும், அதில் பேசின இடத்துல சண்டை வந்துச்சுன்னு தானே ஒரு கேஸ் தானே ஃபைல் பண்ணணும். ஒரே கேஸ் 2ஆ ஃபைல் பண்ணி 2 கேஸ் அவர் பண்றாரு. 2 கேஸ் இவர் மேல ஆயிருக்கு, அதனால குண்டாஸ் போடணும்னு சொல்லி குண்டாஸா போட்டு ஒரு அறை அரைஞ்சதுக்கு அந்த மனுஷனை இப்போ இதோட 6வது மாசம், ஒரு அறை அரைஞ்சதுக்கு 6வது மாசம். இப்போ நீங்க வந்து மேகதாது அணை பிரச்சனையில நாங்க வந்து மாநில உரிமைக்கு துணை நிற்போம்னு சொல்லும்போது எப்படி நம்புறது? திமுக தான் உள்ள உட்கார வச்சுதுங்க. திமுக அயோக்கிய கட்சிங்க, திமுக திருட்டு கட்சிங்க, திமுக எச்ச கட்சிங்க. இவ்வளவு வெளிப்படையா நான் சொல்றேன். திமுக வந்து திட்டமிட்டே தமிழர்களுக்கு எதிராக செயல்படுதுங்க. அதனாலதான் ஒரு தமிழனை உள்ள வைக்கணுங்கிறதுக்காக 6 மாசம் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இப்ப தாவேகா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? போலீஸ் அப்ஜெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம். இத்தனைக்கும் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு, 2 பெண் குழந்தைங்க, 2 சின்ன பிள்ளைங்க. அதுல சின்ன குழந்தைலாம் அன்னைக்கே அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கூட்டி போகும்போதே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பெரிய பொண்ணு கொஞ்சம், அவங்களும் சின்ன பொண்ணு தான், ஆனா கொஞ்ச நாச்சும் விவரம் தெரியுது. நம்ம தமிழ் போர்டு இருக்கணும், தமிழ் பேர் இருக்கணும், தமிழுக்காக பேசின ஒரு ஆளு, நம்மளுக்காக பேசினவர் வந்துட்டு அந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்ல? அப்பா வந்துருவாருப்பா, அப்பா வந்துருவாரு, அதுக்கு தான் முயற்சி பண்றோம். இப்போ கவர்மெண்ட் மாறி இருக்கு, விஜய் தான் வந்திருக்காப்புல, அப்பா வந்து வெளியில விட்டுருவாங்க, தைரியமா போங்க. இப்ப உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரல. நீங்க சொல்றீங்களே இப்ப டிவி தம்பிகளா, இப்ப உங்களுக்கு தான் இது பாரி ஏதாவது முதல்வர்கிட்ட ஏதாவது முறையீடு பண்ணுங்க அப்படின்ட்டு நான் இப்ப வெளிப்படையா கேட்கிறேன். முதல்வர் விஜயை பார்த்து நேரடியாகவே இந்த வழக்கு சார்ந்து சந்திக்கிறதுக்கு நான் தயார். அனுமதி கிடைக்குமா? அனுமதி கிடைக்குமா உங்க தரப்புல இருந்து? நான் அவங்கள கூட்டிட்டு வரேன், அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வரேன். அவங்கள பார்த்தாச்சும் உங்க முதல்வருக்கு இறக்கம் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா உங்க அமைச்சர்களுக்கு வரல, உங்களோட அதிகாரிகளுக்கு வரல. அவங்க எல்லாம் வந்துட்டு நல்லபடியா நான் வந்துருவாருங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு திரும்ப போலீஸ் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்குது. தமிழக அரசு வந்து இவரை வந்து குண்டாசில் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து அப்ஜெக்ஷன் வருதுன்னா, நீதிமன்றத்தில் காவல்துறை வந்து ஒவ்வொரு முறையும் மெனக்கிட்டு கிளம்பி வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்குதுன்னா என்ன வேறுபாடுன்னு சொல்லுங்க. டிஎம்கேக்கும் இப்போ டிவிகேக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லலாம் பார்த்தா எனக்கு திமுக ஆட்சியில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. என்னங்க இதுதான் சொல்றேன். இப்ப நான் வந்து அநியாயத்துக்கு துணை போறவன் கிடையாது. ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தப்பு பண்ணியிருக்காப்புல, அதனால அவர் ஜெயிலில் இருக்காருன்னா ஆமாங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு, அதில் நான் துணை போக மாட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுறாருங்க, அவர் கைது பண்றாங்கன்னா, ஆனால் விசாரிச்சு பார்க்கும்போது அது வேறையா இருக்கும் சில தகவல். சரி ஓகே, இதில் நம்ம தலையிடக்கூடாது. தலையிட முடிஞ்ச விஷயத்துல தான். இப்ப சிலம்பரசன் அவர் ஒரு அறை அரைஞ்சார். இப்போ ஒரு அறை அரைஞ்சதுக்கு 6 மாசம் தண்டனையா? சொல்லுங்க, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு அறை அரைஞ்சாருங்க, இதுக்கு 6 மாதம் தண்டனை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா அறை அறையிறது கிரைம் தான். அந்த கிரைமுக்கு எத்தனை மாதம் தண்டனை? தண்டனை சட்டத்தின் அடிப்படையிலே எத்தனை மாசம் தண்டனை நீங்களே சொல்லுங்க. பெயில் கிடைச்சிருமேங்க. அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒருத்தர அவரோட வரம்பு மீறி அவர் செயல்பட்டு இருக்காரு. இது வந்து கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அறை அரைஞ்சது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க ஒரு அறை அரைஞ்சதுக்கு சிலம்பரசனை கிட்டத்தட்ட நீங்க 6 மாசம் வச்சிருக்கீங்க. சிலம்பரசன் 6 மாசம் வச்சிருக்கீங்க, சரி ஓகே. அந்த கூட இருந்த பையன் அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க. போலீஸ் இதுலயே அவன் என்ன தப்பு பண்ணான்னு இல்லை. எதுக்கு அந்த பையனை கைது பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன கான்செப்ட்ல கைது பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த பையன் காணொளிகள் இருக்குங்க. அந்த பையன் ஒண்ணுமே பண்ணல, அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. 19 வயசு பையன், சின்ன பையன். அதை போய் நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்லும்போது ஆமாங்க 19 வயசு பையன். அவங்க தலைமை செயலாளர்லாம் கலெக்டர், ஐஏஎஸ் அதிகாரிகள், உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த குண்டாஸ் வந்து ஃபேக்குன்னு தெரியும், தெரியாமலாம் இல்லை. அவ்வளோ நம்பிக்கை. 19 வயசு பையன் பாவங்க, நம்ம கூட சேர்ந்து அவங்களும் பாவங்க, பாவம் தான். இன்னும் உள்ள உட்காந்துருக்காரு ஏன்? அதாங்க இங்க வெளியில பேசுறது வேற. நான்லாம் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு எடுத்தவனெல்லாம் போட்டுலாம் அடிக்க மாட்டேன். என்னோட குணம் அது. எடுத்தோடனே போட்டு அடிக்க மாட்டேன். நல்லது நடக்குதா, உண்மை நடக்குதா, மக்களுக்கு ஆதரவா இருக்குதான்னு பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப இந்த விஷயத்துல டிவிகே கவர்மெண்டோட ஸ்டாண்ட் வந்து திமுக கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சோ அதே ஸ்டாண்டு தான். தமிழ் தேசியம் பேசுனியா, தமிழருக்காக பேசுனியா, நீ கடா ஜெயில. அதே தானே நீங்களும் பண்ணிருக்கீங்க. வேற என்ன முறையிடுறது? வேற யார்கிட்ட போய் முறையிடணும் சொல்லுங்க. குறிப்பிட்ட அத்தனை அதிகாரிகளையும் சந்திச்சு எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, பேசியாச்சு, மனு கொடுத்தாச்சு. மனுவும் ரெஜிஸ்டர்டு,
ஏன்னா உங்கள் கவர்மெண்ட்டில் அது ரெஜிஸ்டர் பண்ணி தான் வந்துச்சு. நான் வந்தது போனது எல்லாமே அஃபிஷியல் விசிட்டு. அவங்கள கூட்டிகிட்டு வந்து, அவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து, அவங்க மனைவியை கூட்டிகிட்டு வந்து உங்களை சந்திக்க வச்சு பேசி அவ்வளோ நேரம் நின்று பேசி கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னீங்க. அடுத்த ஹியரிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து எங்கள் சைட்லேருந்து அப்ஜெக்ஷன் வராதுன்னு. ஆனால் மெனக்கெட்டு காவல்துறை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவல்துறை இன்னும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா, இல்லை திமுக செய்த அதே வேலையை தான் நீங்களும் பண்ணுறீங்களா? ரெண்டுக்கு என்ன, ஏதாவது ரெண்டு தானே ஆப்ஷன். இதில் என்ன பதில்? வேதனையாக இருக்குது எங்களுக்குலாம். சக தமிழ் தேசியவாதி சிறையில் ஆடிக்கிட்டு இருக்கிறது எனக்குலாம் உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. அவரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. லீகலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க குடும்பமும் பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தில் செலவில் போய் மாட்டி படாதவரை பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற ஒருத்தர் அவர் உள்ளே போயிட்டார். எவ்வளோ நாளைக்கு ஒரு பெண் வந்து அவங்க குழந்தைகளை வச்சுட்டு காப்பாற்றிட்டு இருக்க முடியும்? யோசிங்க. ரியல் தாய்மாமன் யோசிக்க மாட்டாரா? இதான் கேட்குறேன். ரியல் தாய்மாமன் யோசிக்க மாட்டாரா? அந்த குழந்தைக்கு நீங்கள் தாய்மாமன் இல்லையா? சொல்லுங்க. அப்படின்னா சொல்லுங்க, எந்தெந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன்? டிவிக்கு கட்சியில் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் தாய்மாமனா? இந்த குழந்தைகளோட தாய்மாமனா இருந்தால் யோசிக்கணும்ல. 19 வயசு பையன். அவன் என்ன 19 வயசு பையன், 2 வருஷம் கூட அவன் மைனர். அவன் என்ன தப்பு பண்ணா? காவல்துறை தரப்புல இருந்து ஆதாரம் இருக்கா? அவன் அடிக்கவும் கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. 2 பேரா கைது பண்ணும், அப்பதான் கேங் மாதிரி காட்ட முடியும். ஸோ ரொம்ப அராஜகங்க இதெல்லாம் போய் சேருதான்னு கூட தெரியல. போய் சேருதான்னு தெரியல. நேரில் வந்து சொன்னதே உங்க காதுகளுக்கு போய் சேரல. நேரில் சந்திச்சு சொன்னதே உங்க காதுகளில் சேரல. இப்போ இந்த மாதிரி காணொலியில் போடுறது மட்டும் உங்க காதில் சேருமா? ஆனால் புரிஞ்சுக்கோங்க, டிவிக்கு இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, விஜயண்ணா கிட்ட நேரில் போய் சொல்லுங்க, அவர் செஞ்சிருவாருன்னு சொல்கிறீங்களே, சொல்லுங்கப்பா. என்னப்பா பண்ணணும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும். சரி, என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சிலம்பரசன் தவறு செய்யலை. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அதான் உண்மை. அவர் அடித்தது அவரோட தவறு. அந்த அடித்ததுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணீங்க. குண்டாஸ் விழுந்துருக்க கூடாது. இன்னொரு கொடுமை சொல்லவா, அவர் அடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ண கேஸுக்குலாம் கோர்ட் வந்து பெயில் கொடுத்துருச்சு. குண்டாஸுக்கு கிடைக்கல. ஏன்னா குண்டாஸ் தடுப்பு சட்டத்தை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அரசியலில் பழி வாங்குறதுக்காகவே போடக்கூடிய சட்டம். நாளைக்கு என்ன கைது பண்ணாலும் குண்டாஸ் தான் போடுவாங்க. புரியுதா? உங்களை கைது பண்ணாலும் குண்டாஸ் தான் போடுவாங்க. யாரையாவது பழி வாங்கணும்னா குண்டாஸ் தான் இருக்குல்ல ஈஸி ஆப்ஷன். இப்போ இந்த முக்தாரு, அப்புறம் இவர் சூர்யா சிவா என்ன குண்டாஸ் தானே போட்டிருக்காங்க. ஏன் பேசுறதுக்குலாம் குண்டாஸா? குண்டாஸ் போடக்கூடாது, ஆனால் போடுறாங்க. ஏன்னா இது அரசியல் பழிவாங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு இருக்க ஈஸியஸ்ட் ஆப்ஷன். உட்கார வச்சிடலாம் 6-7 மாதம், ஜாலியாக உட்கார வச்சிடலாம். 6-7 மாதம் சிறையில் ஒருத்தர் தள்ளணும்னா இதுதான் பண்ணுறீங்க. இது எவ்வளோ ஒரு அறமற்ற போக்கு. என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு கைது பண்ணுங்க. தப்பு செய்யாத குண்டாஸுங்கிறது எதுக்கு போடணுங்க? மணல் கடத்தல் பண்ணுறவன், சாராயம் காய்ச்சுறவன், கஞ்சா ட்ரக்கு விற்கிறவன், தொடர் கொலையில் ஈடுபடுறவன், அதிகமாக வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொலை மிரட்டல் இவனுங்களுக்கு. அடுத்து இன்னொன்று பொம்பளை தொழில் செய்யறவங்க. இதுக்காக போட வேண்டிய சட்டங்க அது. ஆனால் இவங்க யார் மேலேயும் போட்ட மாதிரி தெரியலையே. இவங்க மேலாம் போடுறாங்க. ஐ மீன் லைக் இப்போ மணல் கடத்தலுக்கு போடுவாங்க, சாராயம் காய்ச்சலுக்கு போடுவாங்க. சாராயம் காய்ச்சனா யாரு காய்ச்சுறது தெரியுமா? இந்த ஊர் பக்கம் கிராமத்து பக்கம் எவனாவது ஒருத்தன் இப்போ பானை வச்சு ஏதாவது பண்ணி மாட்டிக்குவாங்க. இந்த அவங்கள பாம்பை கொண்டு வந்து குண்டாஸில் போடுறது. அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க உள்ள. இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் வந்து இந்த நாடு வந்து நீதியற்ற ஒரு நாடு. நீதி நிலையெல்லாம் இங்கே இல்லை. அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றா சிலம்பரசன் அவருடைய குண்டாஸ் ஃபைல் வந்து போர்டுக்கு வரும்போதே போர்டில் இருக்கவங்க மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக இதை பார்த்துட்டு இந்த கேஸுக்கு எப்படிங்க குண்டாஸ் ஃபைல். இப்போ என் கேஸுக்கு போர்டு உடஞ்சிருச்சுங்க. அதனால நான் 3 மாதத்தில் வெளியே வந்தேன். இப்போ 3 மாதத்தில் எப்படி உட்கார வச்சாங்க? குண்டாஸ்னால தான். இப்போ புரியுதா? இல்லைன்னா நம்ம மேலே போடுற கேஸுக்கெலாம் வித்தின் 5 to 10 days வெளியில் வந்துடலாம். பேசுறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் அடுத்த 2வது பெயிலில் கிடச்சிடும் நமக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. டிவிக்கே வந்து இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறப்போ விஜய் அவர்கள் என்ன பேசிக்காரு, பாரி என்ன சொல்கிறேன்னு பார்ப்பாங்க. அதற்குடைய சிலம்பரசன் ஒரு விஷயத்த சொன்னது தயவு செஞ்சு பண்ணுங்க. இந்த வெட்டி ஓட்டுறவங்கலாம் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு போங்க, இதை எடுத்துட்டு போங்க. இல்லை நீங்களே இதை பற்றி கூட நான் உண்மையிலே நான் நம்பினேங்க வந்துருவாருன்ட்டு. சரி, ரொம்ப ப்ராமிசிங்காக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னா? ஏமாற்றம் இல்லைங்க, முதுகுல குத்துற தனங்க இது. வெளிப்படையாக சொல்லுங்க, நாங்கள் வேலை வெளியே விட மாட்டோம். அவர் என்ன ஒரு கன்னடரை அரைஞ்சிட்டாரு, நாங்கள் வெளியே விட மாட்டோம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீதித்துறையின் மூலமாக என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அவரை வெளியில் கொண்டு வரதுக்கு நாங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதீங்க.
பொய்யான உத்தரவாதங்களும் பொய்யான நம்பிக்கையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அது எங்களுக்குன்னு இல்லை, சிலம்பரசன் அவங்க மனைவிக்குன்னு இல்லை. அவங்களாம் எவ்வளோ உடஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? நேற்றுலாம் அவங்க அவ்வளோ உடஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. நான் வந்து என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு நம்மகிட்டே அதிகாரம் இருக்குது, நம்மகிட்டே அதிகாரம் இருக்குது. அதிகாரம் வச்சுருக்கவங்களுக்கு மனசு கிடையாது. அதிகாரம் இல்லாத நம்மக்கிட்ட மனசு இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மக்கிட்ட அதிகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட நேர்மையும் உண்மையும் அடுத்தவங்களை பார்த்து இறக்கப்படக்கூடிய தன்மையும் நமக்கு இருப்பதால் என்ன பயன்? யாருக்கு அதில் என்ன பயன்? ஒரு பயன் கிடையாது. இவ்வளோதான் விஷயம். இருக்க வேண்டியவன்ட்டு அதெல்லாம் இருக்கணும். இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய முதல்வருக்கு அதெல்லாம் இருக்கணும். இந்த கேஸை வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது சவுக்கு சங்கரை உடச்சு குண்டாசை உடச்சு வெளியில் வர கொண்டு வந்தீங்க. கேட்கலாமா நம்ம யோசிச்சது? சவுக்கு சங்கரை குண்டாஸ்லேருந்து உடச்சு வெளியே கொண்டு வந்தீங்க. வெளியே கொண்டு வந்தோடனே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் குண்டாசை உடச்சு கொண்டு வர அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. தப்பு செய்யாத ஒருத்தர் குண்டாஸில் அவதிப்பட்டு இருக்காப்லையே வெளியில் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா? ஏன்னா சவுக்கு சங்கர் வந்தால் வெளியில் வந்தால் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாப்ல. சிலம்பரசன் வந்தால் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாரா பேச மாட்டாரா? யாருக்கும் தெரியாது. ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு இப்போ கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஒரு யூஸ் இருக்கு அவர்னால. இவர் வந்தால் எதாவது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு உங்களுக்கு தெரியல போல. இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? சிலம்பரசன்லாம் வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சவர். அந்த மாதிரி பேசிட்டு இருந்தவர். ஐ மீன் லைக் அதுக்கு முன்னாடி அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து புஷி ஆனந்த் இவங்களெல்லாம் வந்து சந்திச்சு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதரவு கொடுத்தாங்க அவங்க. அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட கேட்டது, நம்ம வந்து கவர்மெண்ட் சைடு போக முடியுமே, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அப்படி தான் அவர் ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்காப்புல, நம்ம அதனால் கவர்மெண்ட் சைடு வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம அஃபிஷியலாக அதிகாரிகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா மனுவும் கொடுத்து நம்ம உண்மையிலே நம்பணும். சரி கவர்மெண்ட் மாறி இருக்கு. நான் உங்ககிட்ட கூட வந்து சொன்னேன், தலைமை செயலகத்தில் சில நடைமுறைகள் மாறி இருக்கு. நான் பாசிட்டிவாக தானே சொன்னேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு போனாங்க. போனோம், மனு கொடுக்கணும்னு சொன்னோம். அந்த சிஸ்டம் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கு. அது எனக்கே ஃபீல் ஆச்சு. தலைமை செயலகத்தில் ஒருத்தங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க மனு கொடுக்க வராங்க அப்படின்னா முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் மாறி இருக்கு. அதை நான் வாழ்த்துறேன். அந்த மாற்றம் வந்து தேவையான நிச்சயம் தேவை. ஆனால் அப்படி இதை மட்டும் மாற்றி என்ன பிரயோஜனம்? இந்த கம்பெனிலலாம் அந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிட்டுட்டு அப்புறம் ஃபீஸை தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இது கூப்பிட்டுட்டு உள்ளே வந்து ஒரு வேலையும் நடக்கலைன்னா அப்புறம் எதுக்கு? இப்போ அவங்க சொன்னது என்ன பொய்யா? காவல்துறையை கூப்பிட்டவங்களாம் விசாரிக்க முடியாது. அது பொய் வழக்கு இல்லையா? அந்த பொய் வழக்கு மூலம் ஒருத்தர் குண்டாஸ் போடுங்க. வழக்குகளுக்கே பெயில் கிடைச்சிச்சு, குண்டாஸுக்கு பெயில் கிடைக்காது. குண்டாஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. சார் அடுத்த ஹியரிங்கில் வந்து போலீஸ் வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை இவர் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க காவல்துறை. ஏன் வெளியே வந்து என்ன அவர் வெளியே வரனால அப்படியே தமிழ்நாட்டுக்கு பாதிப்பான் அப்படி வந்து எக்ஸாகரேட் பண்ணிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இந்த முறை மாறணும், இவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ இது நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம். ஸோ இந்த டிவிகே தோழர்கள் எவனாவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை, எனக்கு என்ன பேசிக்க நம்பிக்கை இருக்குது, அதான் நடக்கும்னு நம்புவோம். நான் பேசுறதுனால எதுவும் நடக்காதுங்க. இல்லைங்க, அது காதுலையாவது போய் காதில் விழுந்தா மட்டும் நேரில் போய் வந்து மனுவை கொடுத்து அவங்க கண் கலங்க மனு கொடுத்துட்டு வரும்போதே அவங்களுக்கு உரைக்கலை, அவங்கள எதுவும் செய்யலை. இதுக்கப்புறம் செய்வாங்களா? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. சட்ட ரீதியாக என்ன நடைமுறையோ அது நடைமுறை எடுத்து அவங்கள பொருளாதார ரீதியாக என்ன பாதுகாக்கணுமோ பாதுகாத்து நம்ம பண்ண முடிஞ்சதை பண்ணுவோம். இப்போ அதான் தமிழனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சக தமிழன்கள் யாரும் வர்றதில்லை. இதுதான் பிரச்சனை, யாரும் வரதில்லை. வராமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் போகலாமே நீங்கள் வரலாமேனா எவனும் அப்படி வரவும் மாட்டான். பாதிப்பில் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவருக்கு துணை நம்ம நிற்கணும். அப்படி துணை நிற்கலை அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவருக்காக பேசணும். ரெண்டுமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் எல்லா தமிழரும் நமக்காக நிற்கணும் அப்படின்னா யார் நிற்பா? எதுக்கு நிற்கணும்? ஏன் நிற்கணும்? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து அவர் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து என்னென்னா, நாங்கள் யாரையும் விட மாட்டோம், நிற்காம ஓடுன்னு ஒரு பாட்டை வேற லைட்டாக பாடியிருந்தார். அது என்ன பாட்டுன்னா வேட்டைக்காரன் பாட்டு தான். வராம்பாரு வேட்டைக்காரன் அவர் அந்த இடத்துல இருந்து. ஸோ இவர் தன் ஒரு வேட்டைக்காரன் போலவும் இந்த ஊழல் செய்த மந்திரி ஆட்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு அவரை கண்டு பயந்து ஓடுறாங்கிறத ஒரு விஷயமா சொல்லிட்டு அதை யாரை சொல்றாங்கிறது விளக்கம் கொடுத்தாரு. அவர் வந்து ஏவாவேலு அவரை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது என்னங்க, அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி நிறைய பேர் நிறைய விதமான தகவல் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலே இல்லைங்க, சொர்க்கமா? ஐயோ, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லை, அவ்வளோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, அங்கே போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி அட்மிட் ஆகிக்கிறது, பட் ஆனால் அது வந்து ஒரு ஹோட்டல் தான். ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். அங்கே வந்துட்டு நம்ம வெளியில் போகலாம் வரலாம், இது பண்ணலாம். ஒரு ஆக்சுவலாக டூருக்கு ரூம் புக் பண்ணுற மாதிரி ரூம் புக் பண்ணுறது. ஆனால்
நம்மளோட கண் பார்வைக்கு அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்க மாதிரி காட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அவர் ஒளிஞ்சுக்கிட்டாருங்கிற ஒரு தகவல் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய நபர் வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்ச விரக்தியில அவர் அங்க போயிருப்பாரோ. யார் அது மாப்பிள்ள? ஏவாவேலுக்கு யாரோட சம்பந்தம் பண்றதுக்கு இருந்தாரு இந்த 10 சீட்? ஆமாங்க. சரி, என்னதான் நான் என்ன சொல்றேன், மாப்பிள்ளை தோத்தா என்னங்க, மாமியார் தான் பொறுப்புலையும் பதவியிலையும் இருக்காங்கல்ல. எங்க பக்கத்து வீட்டு தம்பி தான் முதல்வர் விஜய், நான் சொன்னா கேட்பாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பொறுப்பும் பதவியும் வந்துருச்சுல. ஸோ சொல்ல முடியாது, அவங்க என்னைக்கு வேணாலும் அவங்க வந்து இந்த பக்கம் தாவி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எல்லா பக்கமும் அதுக்கான சமிஞ்சைகள் அப்போ லைட்டா வந்துட்டு இருக்கு. தம்பிங்கும் போது இது வருது. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இப்போ அவர் வந்து இப்போ ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அவரை வந்து அப்ஸ்காண்டு. அதுக்கப்புறம் நம்ம இவரையும் சொல்றாரு, கரூர் அவரையும் வந்து சொல்றாப்புல, செந்தில் பாலாஜின்னு சொல்றாரு. அவரும் வந்து கிட்டத்தட்ட அப்ஸ்காண்ட் மாதிரி தான் இருக்கார். அவர் எங்கேயோ இருக்கிறது அஃபிஷியலாக சொல்றாங்க, பட் கொஞ்சம் அப்ஸ்காண்ட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மேபி மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்கலாம் செந்தில் பாலாஜி மைட் பி கெட் அரஸ்டட். அது நம்ம அது கரூருக்கு முன்னாடி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. காவல்துறைக்கு அவர் இப்போ எங்க பதுங்கி இருக்காருங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா தூக்கிடுவாங்க. அப்படின்னு நம்ம நம்பிக்கணும். காவல்துறைக்கு இப்போ எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்னு நம்ம நம்பிக்கணும். ஸோ இதுதான் சொல்றது. எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. அதையும் ஒரு மாதிரி ஃபன்னா இவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ஓவரால் உங்க கட்சியில, உங்க ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, என்னென்ன நீங்க பண்றீங்க, எல்லாத்தையும் நான் வந்து நடுநிலைத்தன்மையோட நம்ம பேசியிருக்கோம்னு நம்புறோம். ஸோ இல்ல நடுநிலைத்தன்மையோட தான் பேசியிருக்கோம், அதனால நம்புறோம். நம்ம மனசுக்கு நம்ம நடுநிலைத்தன்மையோட தான் பேசுறோம். ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து கடிச்சு குதறினாதான் அந்த கட்சிக்கு எதிராகிறவர்கள், அந்த கட்சியை விமர்சிப்பவர்கள்னு எடுத்துக்குவாங்க. இல்ல ரெண்டாவதுங்க, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் மனுஷங்க தானே. தப்பு செய்யும்போது நம்ம தட்டி கேட்குறோம், அதுல தப்பு கிடையாது. ஆனா நமக்கு பிடிக்காத கொள்கை, நமக்கு பிடிக்காத கோட்பாட்டில் இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம போயிட்டு கடிச்சு குதறிக்கிட்டு இருந்தோம்னா அதனால நன்மை எதுவுமே நமக்கு வரப்போறது கிடையாது. அரசியல்ல அப்படி பண்றவங்களும் எந்த விதமான அதிகாரத்தை நோக்கியும் வர மாட்டார்கள். மக்களும் அவங்களும் ஓரம் தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம என்னன்னா, நம்ம கொள்கை தமிழ் தேசியம், இதுலேருந்து நம்ம மாற போகிறது கிடையாது. ஸோ தமிழ் தேசியத்துக்கு நம்ம உண்மையாக நிற்போம். இன்னைக்கு அரசாங்கம் வந்து டிவிக்கு அரசாங்கம் இருக்கு. டிவிக்கு அரசாங்கம் முழுமையான திராவிடமும் கிடையாது, முழுமையான அவங்க கொள்கையெல்லாம் தெரியல, அது ஈவேரா, இதெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டி. இது அப்படிதான் நம்ம பார்க்குறோம். சும்மா அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க வந்து விஜய் அவர்களோட முடிவின் அடிப்படையில் தான் அந்த கவர்மெண்ட் போகுது. ஸோ விஜய் அவர்களை நம்ம எந்தெந்த இடத்துல அவர் தவறு செய்கிறாரோ அந்த இடத்துல விமர்சிப்போம். எந்தெந்த இடத்துல சில நன்மைகள் சொல்கிறாரோ அதை வந்து நம்ம வாழ்த்துவோம், போட்டுருவோம். ஸோ அந்த நடவடிக்கையில் இப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதை பார்ப்போம், நிறைவேற்றாரான்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து அவர் சொல்ல தவறியது என்னன்னா, அந்த ஓசூரில் இருக்கக்கூடிய அந்த டேம் பிரச்சனைலாம் அவர் பேசலை, அதெல்லாம் கடந்து போயிட்டாரு. இந்த இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறத பற்றிலாம் அவர் எதுவுமே பேசல. கன்னியாகுமரியில் வந்துட்டு இயற்கை வளங்கள் சுரண்டப்படக்கூடிய திட்டங்கள் வந்து அதை பற்றியான பேச்சுக்கு பொருளையும் அவர் எடுத்தே பேசல. இதுக்கு போயிட்டு எப்படிங்க இதை பற்றிலாம்? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இல்லை, மேகதாது அணையெல்லாம் பேசுறாருல்ல, அப்போ இதுவும் பேசிக்கலாம், இதெல்லாம் பேசியிருக்கலாம். பட் இதெல்லாம் அவர் பேசலை. ஸோ இந்த இடங்கள்ல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தவறு செய்யுதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடங்களை நீங்கள் விமர்சித்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் நம்ம தடுத்து நிப்பாட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணுவோம். ரைட்டு. இந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு சோகமாக பேசிட்டு இருந்தார்ல ஸ்டேஜில், அப்பெல்லாம் ஏன் கத்திட்டு இருந்தாங்களே, அது மாதிரி நம்ம வீடியோக்கு திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன லாட்பம்ங்கிற மாதிரி தான். அதில் ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு அவர் எப்படா பேச்சு முடிப்பாரு, சேர்ல ஏறலான்ட்டு அதுவும் ஏறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. நான் பார்க்குறேன் அந்த பிள்ளைய, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, அப்படிலாம் பண்ணாதீங்க, அது நாகரிகம் அல்ல. உடனே அவர் பேசி முடிச்சுன்னா அதெல்லாம் சுற்றுறது, இது போடலாம், இது கை தட்டுறீங்க, அது வேற, அது அண்டர்ஸ்டாண்டபிள். சரி, சில பேர் வந்து விசில் அடிச்சிருவாங்க, அதுவும் கூட நான் ஒத்துக்குவேன். இந்த சேர்ல ஏறிக்கிட்டு ஆடுறது போகிறதெல்லாம் இன்னும் வந்து வரவேற்று கொண்டு இருந்தோம்னா அது சரியா இல்லை. சரி, மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மிக்க நன்றி. நன்றி.